சேலம் ஜாகீர் அம்மாபாளையம் பகுதியில் 119 ஏக்கர் பரப்பளவில் 880 கோடி ரூபாய் மதிப்பில் ஜவுளி பூங்கா அமையவுள்ளது. இதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகள் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள், பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் என அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஜவுளி பூங்கா அமையவுள்ள பகுதியில் இருக்கும் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியை மூடும் பணி நேற்று தொடங்கியது. இதனை அறிந்த பொதுமக்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிரடியாக உள்ளே நுழைந்து மண் அள்ளும் ஜேசிபி இயந்திரங்கள், லாரிகள் என 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை வெளியேற்றினர். மேலும் பணிகள் தொடங்கினால் வாகனங்கள் உடைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து பணிகள் நிறுத்தப்பட்டு அனைத்து வாகனங்களும் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டன. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் கருப்பூர் மற்றும் சூரமங்கலம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.